ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடன் தேவன் இருந்தார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி கூறுவதாக ஆதியாகமம் 21:22 பார்க்கிறோம். அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு சத்ருவாயிருந்தான். ஆபிரகாம் தோண்டிய எல்லா துறவுகளையும் அபிமெலேக்கின் வேலையாட்கள் தூர்த்து போட்டார்கள். ஆனால் ஆபிரகாம் பொறுமையோடு இருந்தான். தேவன் அவனோடு இருப்பதை அவனுடைய சத்துருக்கள் கண்டுகொண்டார்கள். தேவன் ஆபிரகாமுடன் இருந்து அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 24:1-35. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தபடியால் அவனை சிநேகிதன் என்று அழைக்கும் ஒரு கனமான இடத்துக்கு வந்தான். ஏசாயா 41:8. தேவன் நம்மோடு கூட இருந்தால் நம்மை ஜாதிகளுக்கு தகப்பனாக உயர்த்துவார். கர்த்தரிடத்தில் பயபக்தியா இருந்த ஈசாக்கு ஆபிரகாமுடன் தேவன் இருந்தது போலவே ஈசாக்குடன் தேவன் இருந்தார். ஈசாக்கு கர்த்தரை பக்தியுடன் தேடி அவரை தன்னோடு இருக்கும்படியாக வைத்துக் கொண்டார். தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால் ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்தான். ஆதியாகமம் 26:12-13. அவன் மகா பெரியவனானான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது ஐஸ்வர்யம் தானாக தேடி வரும். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பொருளாதார நிலையிலும் ஈசாக்கு ஐஸ்வர்யவானாக காணப்பட்டான். தம்மை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை தேவன் நிரூபிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று அவனுடைய சத்துருக்கள் அவனை குறித்து சாட்சி கூறினார்கள். தேவன் நம்மோட கூட இருப்பாரானால் நமது கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடன் இருந்தது போலவே ஈசாக்குடன் தேவன் இருந்து அவனை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை பெருக பண்ணினார். ஆதியாகமம் 26:24. இஸ்ரவேலாக மாறி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்ட யாக்கோபு கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். எத்தனாகி அவனை இஸ்ரவேலாக மாற்றினார். லாபான் அவனை வஞ்சித்த போது தேவன் அவனோடு இருப்பதை யாக்கோபு சுட்டிக்காட்டினான். ஆதியாகமம் 31:42. ஏசாவுக்கு தப்பி ஓடி போகிற போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 28:15. அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் சந்ததியாருக்கு தாம் வாக்கு பண்ணியிருந்த கானான் தேசத்தை அளித்தார். யாக்கோபோடே கூட தேவன் இருந்தபடியால் அவர் அவனுக்கு வேண்டியதையெல்லாம் அனுக்கிரகம் செய்தார். ஆதியாகமம் 33:11. தேவன் நம்மோடு இருப்பாரானால் நமது தேவைகள் அனைத்தையும் சந்திக்க போதுமானவராக இருப்பார். அதிகாரியாக உயர்த்தப்பட்ட யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் சொப்பனங்களை கண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை குழியில் தூக்கி போட்டார்கள். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய மூத்த சகோதரன் அவனை குழியிலிருந்து வெளியே வர பண்ணினான். அவனை மீதியானிடம் விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்தார். பின்பு போத்திபாரின் வீட்டில் விற்று போடப்பட்டான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று ஆதியாகமம் 39:2 பார்க்கிறோம். யோசேப்பின் நிமித்தம் அவனுடைய எஜமானுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவன் அவனோடு கூட இருந்தபடியா எஜமானுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவன் அவனோடு கூட இருந்தபடியால் போத்திபாரின் மனைவி விரித்த கண்ணியில் அகப்படாமல் தப்பினான். அபாண்டமாய் பழி சுமத்தப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டான். ஆனால் தேவன் அவனோடு இருந்தார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 39:21. யோசேப்பு எதை செய்தானோ அதை தேவன் வாய்க்க பண்ணினார். ஆதியாகமம் 39:23. தேவன் நம்மோடு இருப்பாரானால் நாம் செய்யும் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜா நிறுத்தின பொற்றிலையை பணிந்து கொள்ளாததினால் அக்கினி சூளையில் போடப்பட்டார்கள். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை விடுவித்தார். தேவன் அக்கினி சூளையின் மத்தியில் நம்முடைய தாசர்களோடு உலாவிக் கொண்டிருந்தார். தானியேல் 3:25. அக்கினி பரீட்சைகளின் நடுவே நாம் செல்லும் போது தேவன் நம்மோடு இருந்து நம்மை விடுவிக்க போதுமானவராக இருப்பார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விசுவாசத்தினால் அக்கினியின்
உக்கிரத்தை அவித்தார்கள். எபிரேயர் 11:34. தேவ பிள்ளைகள் அக்கினி சூளைக்குள் இறங்குவதற்கு முன்பே தேவன் இறங்கி விட்டதால் தான் அக்கினியின் மனம் அவர்கள் மேல் வீசவில்லை. பாடுகள், நிந்தைகள், அவமானத்துக்காக தேவனை துதிக்க வேண்டும். அக்கினி சூளை தேவதாசர்களை குறித்து சாட்சி கொடுக்க வைத்தது. நேபுகாத்நேச்சர் ஆண்ட நாடுகளில் கர்த்தரே மெய்யான தேவன் என்று பிரகடனம் செய்யப்பட்டது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாக உயர்த்தப்பட்ட தானியேலோடு கர்த்தர் இருந்தார். அவனுக்கு மனுஷனுடைய கண்களில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேல் 1:9. மற்ற எல்லாரை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தனாக காணப்பட்டான். பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். தானியேல் 2:48. சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தானியேல் 5:12. தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடினபடியால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனை குற்றம் கண்டுபிடிக்க பிரதானிகளும் தேசாதிபதிகளும் வகை தேடி யாதொரு காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. ராஜாவை பணிந்து கொள்ள தானியேல் மறுத்த விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு சிங்க கெபியில் போடப்பட்டான். கர்த்தர் அவனோடு இருந்து சிங்கங்களின் வாயை அடைத்தார். அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் 6:23. கர்த்தர் தானியேலோடு இருந்தபடியால் அவனது காரியம் ஜெயமாயிருந்தது. தேவன் நம்மோடு இருந்தால் போதும். தானியேலை போல நம்முடைய காரியங்கள் ஜெயமாக மாற்றுவார். தேவன் நம்மோடு இருக்க நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3:20 பார்க்கும்போது, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் நமக்குள் வாசம் செய்து நமது இதய கதவை திறந்து அவரை வரவேற்போமாக. தேவன் நமக்குள் வாசம் செய்யும் போது நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.